நான் மாப்பிள்ள எங்க போலாம்? எங்க போலடா? ஒப்ப டப்பாவை என் கையில நோய் எடுத்துன்னு வரான்டா. புடவை எடுத்துன்னு வர மாதிரி இருக்குது. 150 ரூபா உங்களுக்கு அருமையானதுப்பா புடவை. கத்தி ஏழை விட்டு வராதியா வாயா. ரூபாய்ங்க ஏய் மூசுண்ட மூஞ்சிங்களா, எங்க போய் புடவை எடுத்துன்னு வரீங்க? 150 ரூபா அருமையான புடவை. பொண்டாட்டி 2 வாங்கிட்டேன். 150 ரூபாய்க்கு புடவையா? என்னடா மாப்பிள்ள இதா? டேய் அது நான் 150 ரூபாய், அதோட கம்மியாவே இருக்குதுடா. என்னடா சொல்ற? இதோட கம்மியாக்குதான். 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய் குயிஞ்சிருக்கு ஈரோட்ல. யூடியூப்லாம் பாக்குறது இல்லையா நீ? 50 ரூபாய் 60 ரூபாயா? என்னடா சொல்ற? உண்மையாவா? மாப்பிள்ள உண்மையாவா? ஆடா யூடியூப்ல போட்டு பாடுறா, ஃபுல்லா புடவை விளம்பரம் தான் இருக்கும். டேய் பேசாம அந்த புடலாம் வாங்கி கடை வச்சிடலாமாடா? வச்சிடலாம்ப்பா. இருப்பா அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாத? அட சொல்றேன் இருப்பா, கொஞ்சம் நவருங்க. என்ன சொல்ல போற நீ? புடவையை பத்தி தான். என்ன எவ்வளவு நீங்க புடவா? 150 ரூபாப்பா. 150 ரூபாவா? உக்காருங்க, அப்படி உக்காருங்க. நீங்க வாங்க, அப்படி உக்காருங்க. 150 ரூபாய்க்கு என்ன ரொம்ப கம்மியா கச்சிச்சா? உக்காரு 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 உக்காரு. 150 ரூபாய் 100 ரூபாய்க்கு புடவை வாங்கி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. உனக்கு சந்தோஷமா இருக்கா? இது வந்து 150 ரூபாய் புடவையா? ஆமா ஆமா 150 ரூபாய். இதை நம்ம பிரிக்கலாமா? நான் வாங்கிட்டேன், வீட்டுக்கு யூஸ் பண்ண போறேன். அடடா பயங்கரமா இருக்குது புடவையா. உன் செலெக்ஷன் தானா? தார் மாதிரிதான். சந்தோஷம் தான் இருக்குது. இதுல இந்த ஜாக்கெட் பிட்லாம் இல்லையா? வருங்க இந்த பக்கம் வருதா பாருங்க. இருக்கும். இதெல்லாம் எப்படிங்க கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கு, அதெல்லாம் தெரியலையா? இல்லையே சுருங்கனா இல்லையா? ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் இது மாதிரி 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு புடவை இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் நிறைய போடுறாங்க. நிறைய கடையிலையும் சேல் பண்ணுறாங்க. அதோட உண்மையை என்ன உண்மை அப்படின்றத இது பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதனால் வந்து நிறைய பேர் என் மேலே கோச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மக்களாகிய உங்களுக்கு உண்மை தெரியணும் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் இது மாதிரி நல்ல இதுக்கெல்லாம் வந்து வயசானவங்களுக்குலாம் வந்து புடவை தருவோம். அப்போ வந்து நான் புடவை வாங்கலான்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு போயிருந்தேன். ஈரோட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி தாங்க 50 60 90 100 இது மாதிரி வந்து நிறைய புடவை இருந்தது. நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரு 200 புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன், அந்த வயசானவங்களுக்கு கொடுக்கலான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புடவையில் வந்து நிறைய டேமேஜஸ்லாம் இருந்தது. நிறைய டேமேஜஸ் இருந்து இது மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு புடவையை கொடுக்குறோம். அதில் வந்து லைட்டாக டேமேஜ் இருக்கும்போது என்ன இதுன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இந்த புடவைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் புதுசாக எல்லாமே இது பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த புடவைங்களில் ஜாக்கெட் பிட்டு, எல்லா புடவையும் புது புடவையில் ஜாக்கெட் பிட்டு இருக்குங்கள்ல, இந்த புடவைங்களில் எதுலேயுமே ஜாக்கெட் பிட்டு இருக்காது. இதில் டேமேஜிங்லாம் இருக்கும். இந்த புடவைங்களில் ஜாக்கெட் பிட்டு இருக்காது, இது மாதிரி டேமேஜஸ்லாம் இருக்கும். ஒரு சில புடவையில் இருக்கும், இந்த புடவையில் பார்த்தா இல்லை. இந்த புடவைங்கள்லாம் எங்கே இருந்து அவங்க இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் குளங்கள்லாம் வந்து புடவைங்க வந்து வேண்டுதலுக்கு அது மாதிரிலாம் வந்து புடவையை வந்து கோயிலில் இது தானமாக கொடுக்கறது. அப்புறம் வந்து இந்த பகிட்டி அது இதெல்லாம் வாங்கிட்டு புடவை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போவாங்கன்னு வாங்கல்ல, அது மாதிரி புடவையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு கிளீனிங், இந்த ஸ்பெஷல் வாஷ் பண்ணி இன்னொரு கிளீனிங், இதை ட்ரை கிளீனிங் பண்ணி திருப்பியும் இதை வந்து புதுசு மாதிரி பண்ணி மடிச்சு விற்கிறாங்க. இதுதான் இதோட உண்மை கதை. இந்த ஜாக்கெட் பிட் இல்லாமல் வாங்குகிற புடவைகள் எல்லாமே பழைய புடவைகள். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து மக்களை நிறைய கடைகளில் வந்து இது மாதிரி ஜாக்கெட் பிட் இல்லாத புடவையை ஆஃபரில் போடுவாங்க. எதுக்காகனாக்கா அந்த ஆஃபரில் போட்டால் மக்கள் நிறைய அந்த கடைக்கு வருவாங்க அப்படின்றதுக்காக ஆஃபரில் போடுவாங்க. இது வந்து எல்லா கடையிலையும் இல்லை, ஒரு சில கடையில் போட்டு இது மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம எப்படி புது புடவையை பார்த்து வாங்கணும் அப்படின்றதுக்கும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஏமாந்துட்டேனுங்கள, செகண்ட் வாட்டி நான் ஏமாறுவேன்னா? ஏமாற மாட்டேன். இப்போ வந்து இது செட்டாக இருக்குங்களா, 3 புடவை, 3ன்றது 4 புடவை ஒரே டிசைனில் இருக்கும்.
3-4 புடவையும் ஒரே டிசைன்ல இருக்கும். நல்லா காட்டிக்க வீடியோவில் 3 புடவையும் 4 புடவையும் ஒரே டிசைன்லேயே இருக்கும். இந்த செட்டாக தான் புது புடவையை வந்து அவங்க வந்து ஹோல்சேலில் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வேறு கலரில் இருக்கும், வேறு டிசைனில் இருக்கும். 40, 50, 60, 100, 110 வாங்க பாக்ஸ்லலாம் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து வெறும் பொய்யான ஒரு இதுதான். இது மாதிரி வந்து நீங்கள் புடவை வாங்குறது, இது மாதிரி gift கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி கடை வியாபாரத்துக்கு இருந்தாலும் சரி, நிறைய கடைக்காரங்களே ஏமாறுறாங்க. இது மாதிரி வாங்கிட்டு போய் இது மாதிரி வந்து செட்டாக இருக்கிற புடவையை வாங்கி கடையில் வியாபாரம் பண்ணாலும் பண்ணுங்கள். இது மாதிரி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா இருந்தாலும் இது மாதிரி செட்டாக இருக்கிற புடவை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இது புது புடவை. இன்னொன்று பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லா புடவைலையும் ஜாக்கெட் பிட்டு இருக்கும். ஜாக்கெட் பிட்டு இருக்கிற புடவை தான் புது புடவை. அதையும் பார்த்து இது பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? நாங்களே இப்போ 50 ரூபாய் ரேட்ல போயிட்டு புடவை எடுத்து கடை வைக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்போ நீங்க வந்து தெரிவிப்பீங்க. அப்போ வந்து மக்களை நம்ம ஏமாத்துற மாதிரி தானே புடவை கடை வச்சாக்கா? புடவை கடை வச்சா ஏமாத்துற மாதிரி தானே. ஏமாத்தி சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்க கூடாது. ஏமாத்தி சம்பாதிக்க கூடாதுல்ல. இப்போ தெரிஞ்சுக்கினீங்களா என்ன பண்ணுவீங்க இந்த புடவை எடுத்துன்னு போய்? இந்த புடவை நம்ம என்ன பண்றது? இனிமேல் சொல்லி டேமேஜ் போடுவேன் அதெல்லாம் சொல்லி யார் இப்போ என் பொண்டாடி கட்ட கொடுத்தாலும் கட்ட மாட்டானே. ஏன் வேற ஒருத்தர் கட்டின புடவை புரியுதுங்களா? வேற ஒருத்தர் கட்டின புடவையே இவங்க வாஷ் பண்ணி திருப்பியும் கவர்ல போட்டு அட்டை பாக்ஸ்ல போட்டு விற்கிறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த புடவை வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? இது மாதிரி வாங்கி விற்பீங்களான்னா? விற்க மாட்டீங்களா? சரி சொல்லுங்க, மக்களே ஏமாறாதீங்கன்னு சொல்லுங்க. மக்களே ஏமாறாதீங்க. என்னப்பா நான் புடவை அப்படியே இதாகுது 150 ரூபாய்க்கு அச்சிச்சு. நீ அண்ணா திறந்தாருப்பா புண்ணியமா. கண்ணை திறக்கலைங்க, இதுதான் உண்மை. இது மாதிரி வந்து நம்பி ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பணம்பழ யூடியூப் சேனலும் சரி, பணமாட்டை யூடியூப் சேனலும் சரி, ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இது வந்து மக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்கான ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். இது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் மக்களுக்கு நல்ல ப்ராடக்டாக ஏதாவது நீங்கள் சேர்க்கணும், இது மக்களுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸில் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சி வைங்க. இது மாதிரி ஒரு வீடியோவோ அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இது மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நோ ப்ரமோஷன், ஒன்லி மக்கள் சேவை. ஓகேங்களா? அப்புறம் என்ன முடிச்சிக்கலாமா? முடிச்சிக்கலாமா? வாங்க அகஸ்டின். புரிஞ்சுதா வீடியோவில் என்ன சொன்னேன்னு? புரிஞ்சுது. தூங்கி நின்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான் மக்களே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.